பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி ₹2 உயர்த்தப்பட்டுள்ளது. The central government has hiked the excise duty on petrol diesel. पेट्रोल डीजल पर एक्साइज ड्यूटी में इजाफा किया गया है. పెట్రోల్ డీజిల్ పై ₹2 చొప్పున The government on Monday increased the excise duty of petrol and diesel. Petrol and diesel by ₹2. What does all this mean? Remember, oil prices have fallen very sharply. Ideally, we should have expected some relief, not an increase. கச்சா எண்ணெயோட விலை இங்கிருந்து டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அப்போ பெட்ரோலோட விலையும் இங்கிருந்து கீழே விழுந்திருக்கணும்ல. ஆனா பெட்ரோலோட விலை மட்டும் மாறாம அப்படியே இருக்குது. இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு பார்த்தோம்னா பெட்ரோலுக்கு போடுற வரி அதை ₹2 அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை பெரிய அளவுல குறைஞ்சிருக்கும் போது எதுக்காக நீங்க ₹2 வரியை ஏத்துறீங்க பெட்ரோல் மேல அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேட்கும்போது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க பெட்ரோலோட வரியை தான் ஏத்திருக்குமே தவிர பெட்ரோலோட விலை எல்லாம் மாறாது அப்படின்னு ஒரு புது லாஜிக்கை சொல்றாங்க. உண்மையிலேயே பெட்ரோலோட விலை ஏறுச்சா இல்லையா? நாம வாங்குற பெட்ரோலோட விலை எப்படி தீர்மானிக்கப்படுது? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நாம எவ்வளவு வரியா கொடுக்கிறோம்? அந்த வரியில ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம், மாநில அரசுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? இந்த வரியெல்லாம் கடந்த 10 வருஷத்துல எப்படி மாறி வந்திருக்கு? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை வழக்கம் போல பல கதைகளை இந்த கச்சா எண்ணெயை மையப்படுத்தியும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு இருக்கு இல்லையா, அதை மையப்படுத்தியும் அடிச்சு விட்டுருக்காரு. அதையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், இது யூட்டன். நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது மக்களுக்காக பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. உங்களுக்கு சமூக வலைதளங்களில் பல பேர் அவதூறு பரப்புவாங்க. யூட்டன்கிறது இந்த கட்சியோட ஆதரவில் நடக்குது, இந்த கட்சியோட காசில் நடக்குது அப்படின்னு. எந்த கட்சியினுடைய நிதி ஆதரவிலும் யூட்டன் இல்லை. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோடுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். முதல்ல பெட்ரோலோட விலை அது எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி தான் பெட்ரோலும் டீசலும் நமக்கு சேருது. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி தான் கொண்டு வராங்க. அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெயோடைய விலை அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில் தீர்மானிக்கப்படுது. அதை விலை கொடுத்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி இங்கே பிரிக்கிறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது வாங்குறது, இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றது, இதை ரிஃபைன் பண்ணி பிரிக்கிறது, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அப்படின்னு ஒரு பேஸ் பிரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதான் 1 லிட்டர் பெட்ரோல் இதில் இருக்குன்னு வச்சிங்களேன். இதோடைய பேஸ் பிரைஸ் இன்னைக்கு தேதிக்கு என்னவா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ₹53 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ₹53ங்கிறது க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி பிரித்து கொண்டு சேர்க்கிற வரைக்குமான ப்ரைஸ் மொத்தமாக. அப்போ ₹53 பெட்ரோலை நம்ம எதுக்கு ₹100 கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அங்கே தான் டேக்ஸ் அப்படிங்கிறது வருது. டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா யூனியன் கவர்மெண்ட் ஒரு டேக்ஸ் போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் போடுது. இதில் யூனியன் கவர்மெண்ட்டு எவ்வளோ டேக்ஸ் போடுது அப்படின்னு பார்த்தோம்னா ₹21.90 யூனியன் கவர்மெண்ட் பெட்ரோல் மேலே டேக்ஸாக போடுது. இது இல்லாமல் டீலர் கமிஷன் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அது பார்த்தோம்னா ₹4.39 வருது. அடுத்ததான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய டேக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய டேக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் 13% அப்படிங்கிறது வேட் வரி போடுறாங்க. அது இல்லாமல் கூடுதலாக ₹11.52 அப்படிங்கிறது ஒவ்வொரு லிட்டருக்கும் கூடுதல் வரியாகவும் போடுறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பேஸ் பிரைஸ் ₹53, எக்ஸைஸ் டியூட்டி ₹21.90, டீலர் கமிஷன் ₹4.39, இதை கூட்டி வரக்கூடிய அமௌண்ட் ₹79 இருக்குல்ல, அதில் 13% அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய வேட்,
அந்த 13% மட்டும் இல்லை, கூடுதலாக ஒரு 11 ரூபா 52 பைசா அப்படிங்கிறது ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போடுறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு வசூலிக்கிற அந்த 21 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வருது. அப்போ நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பெட்ரோலில் கிட்டத்தட்ட 43 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வந்து டேக்ஸாக கொடுக்குறோம். அப்போ நம்ம 1 லிட்டர் வாங்கினா 43 ரூபா, 2 லிட்டர் வாங்கினா 86 ரூபா, 3 லிட்டர் வாங்கினா இன்னொரு 43 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் 43 ரூபாயை வரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த வரி இருக்குல்ல, இது எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2014 அப்படிங்கிறது மோடி அவர்கள் வந்து முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த வருஷம். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு போடக்கூடிய டேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி மாறி வந்திருக்கு, மாநில அரசு போடக்கூடிய டேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி மாறி வந்திருக்குங்கிற கம்பேரிசனை நம்ம பார்ப்போம். 2014 மே மாதம் மோடி ஆட்சிக்கு வராரு. அப்போ இந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே வரி எவ்வளோ போடப்பட்டது, ஒன்றிய அரசினுடைய வரி எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 9 ரூபாய் இருந்தது. அதே சமயம் மாநில அரசினுடைய வரி 2014 எவ்வளோ இருந்தது அப்படின்னா 15 ரூபா இருந்தது. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா மாநில அரசினுடைய வரி தான் ஒன்றிய அரசின் வரியை விட அதிகமாக இருந்திருக்கு பெட்ரோலில். ஏன்னா மாநில அரசினுடைய பெரிய அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸை சார்ந்து தான் இருக்குது. ஆனால் இது அதுக்கப்புறம் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த 7 வருஷத்தில் 2020-21 இந்த பீரியட்ல பார்த்தோம்னா ஒன்றிய அரசினுடைய வரி பெட்ரோல் மேல பார்த்தோம்னா 9 ரூபாயில இருந்து 33 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. 3 மடங்குக்கு மேல ஒன்றிய அரசினுடைய வரி அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு பெட்ரோல்ல. அதே சமயம் மாநில அரசினுடைய வரி எவ்வளவு அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 15ல இருந்து 24 வந்து நின்னுது. ஸோ 15ல இருந்து 24 அப்படிங்கிறது ஒரு 60% உயர்வு ஒரு 7 வருஷத்துல. அதே ஒன்றிய அரசினுடைய 9ல இருந்து 33 ரூபா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா 7 வருஷத்துல 300%க்கும் அதிகமான உயர்வு, 3 மடங்குக்கு மேல உயர்ந்திருக்கு ஒன்றிய அரசினுடைய வரி. அப்போ ஒன்றிய அரசினுடைய வரியினால தான் பெட்ரோலினோட விலை வந்து 100 ரூபாயை தாண்டி உச்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரியை வந்து ஒன்றிய அரசு குறைக்க ஆரம்பிச்சது. அவங்க எப்படி கிளைம் பண்ணாங்கன்னா நாங்கள் எவ்வளோ வரியை குறைச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. எப்படி 9 ரூபாயிலேருந்து 33 ரூபாயை அதிகப்படுத்திட்டு அதுலேருந்து 21 ரூபாய்க்கு கொண்டு வர்றத அவங்க வந்து நாங்கள் பார்த்தியா 12 ரூபா நாங்கள் குறைச்சிட்டோம், 13 ரூபா நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி மாநில அரசுலையும் பார்த்தோம்னா ஒரு 3 ரூபா தமிழ்நாட்டில் வரி குறைக்கப்பட்டிருக்கு. 21 ரூபா அப்படிங்கிறது இப்போ வந்து நிற்குது. பெட்ரோலாச்சும் பரவாயில்ல, 9 ரூபாலேருந்து 33 ஏற்றுனாங்க. டீசலை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நமக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். டீசலுக்கு 2014 ஒன்றிய அரசுடைய டேக்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம்னா 3 ரூபா 50 பைசா இருந்தது. அது 2020 எவ்வளோவா அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 32 ரூபாயா அதிகமாச்சு. 3 ரூபா எங்கே இருக்கு, 32 ரூபா எங்கே இருக்கு? அவ்வளோ உயர்வு வந்து டீசலில் அவ்வளோ டேக்ஸ் வந்து போடப்பட்டுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்க வேண்டியிருக்கு? ஒன்றிய அரசோட டேக்ஸ் இவ்வளோ ஏறி இருக்கு, மாநில அரசோட டேக்ஸ் இவ்வளோ ஏறி இருக்குன்ற கணக்கெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை உயர்றது அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்றது குறையறத பொறுத்து மட்டுமே மாறல. இங்க பெட்ரோல் விலை உயர்வுக்கு பின்னாடி வரி உயர்வு அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருந்து வந்திருக்கு. இதை இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை இருக்குல்ல, அது எப்படி எல்லாம் மாறி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிராஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃப்ல வந்து 2000 வருஷத்துல இருந்து 2025 வருஷத்து வரைக்குமான அந்த பீரியட்ல கச்சா எண்ணெயோட விலை எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு. இதுல 2000ஆம் ஆண்டுல இருந்து ஏற ஆரம்பிச்ச கச்சா எண்ணெயோட விலை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2008ல ஒரு பெரிய உச்சத்தை போய் தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கீழே மறுபடியும் 70ங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் அது வந்து தொடர்ச்சியா அதிகமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. $100, 130, 120 இப்படியே மெயின்டைன் ஆகி வந்திருக்கு. கரெக்டாக 2014 ஜூன் மாதம் மோடி ஆட்சிக்கு வந்த முதல் மாதம் அப்போ ஸ்டார்ட் ஆகி கச்சா எண்ணெயோட விலை பார்த்தோம்னா தொடர்ச்சியாக விழுந்திருக்கு சர்வதேச அளவில். இதுக்கும் மோடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவருடைய நல்ல நேரம் பார்த்தோம்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை தொடர் சரிவை சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக 2016 வரைக்கும்
கடுமையான சரிவு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சாலுமே இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே எந்த இடத்துலையுமே கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது 2014க்கு முன்னாடி இருந்த லெவல்ஸ் இருக்குல்ல, அந்த லெவல்ஸை தொடவே இல்லை. அப்போ நமக்கு இன்னொரு கேள்வி இங்கே வரும். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சா எண்ணெயோட விலை தொடர்ச்சியாக சரிஞ்சிக்கிட்டே வந்திருக்குன்னா இப்போ பெட்ரோலோட விலையும் ஓரளவுக்கு சரிகிற மாதிரி இருந்திருக்கணும், இல்லை அப்படியே வாட்சி மாறாமல் மெயின்டைன் ஆகிருக்கணுமே. எப்படி இவ்வளோ டபுள் மடங்குக்கு மேலே பெட்ரோல் விலை எப்படி உயர்ந்தது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இங்கே தான் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கச்சா எண்ணெயோட விலை குறையக்கூடிய இந்த பீரியட் இருக்குல்ல, இதை டாக்ஸை அதிகப்படுத்துறதுக்கான பீரியடாக மாற்றிருக்காரு. 2014 நவம்பர் மாதத்துலேருந்து 2016 ஜனவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.25 வருஷம்தான். அந்த பீரியடுக்குள்ளே பார்த்தோம்னா பெட்ரோலினுடைய டாக்ஸை 11 ரூபாய் 77 பைசா ஏற்றிருக்காரு. டீசலினுடைய டேக்ஸை 13 ரூபாய் 47 பைசா ஏற்றிருக்காரு வெறும் 1.25 வருஷத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2019 இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் கொஞ்சம் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காரு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த மாதமே பார்த்தோம்னா திருப்பி 2 ரூபாவை டேக்ஸில் ஏற்றிருக்காரு. அப்புறம் இந்த கொரோனா பீரியட் வந்தது, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கையில் காசே இல்லாமல் எல்லாம் நடந்து போகிறது, சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப கருணை உள்ளத்தோடு வரியை குறைச்சிருப்பார் அப்படின்னு தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ பார்த்தோம்னா வரியை இன்னும் 3 ரூபாய் ஏற்றிருக்கார். அதுக்கப்புறம் திடீர்னு அப்புறம் நடுவில் குறைக்கிறேன்னு சொன்னார், அப்புறம் மறுபடியும் ஏற்றினார். அப்புறம் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் வரியை குறைக்கிறேன் அப்படின்னாரு. இப்படி எல்லாம் குறைச்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்து 19 ரூபா 90 பைசா அப்படிங்கிறது டேக்ஸாக நின்றுட்டு இருந்தது. இப்போ அது கூட 2 ரூபாவை சேர்த்து தான் 21 ரூபா 90 பைசான்னு மாற்றிருக்காங்க. இப்போ கச்சா எண்ணெய் விலையோடைய அந்த கிராஃப் இருக்கு இல்லைங்களா, அதோட நம்ம இங்கே பெட்ரோலுக்கு போட்ட டேக்ஸை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்போல்லாம் இவர் டேக்ஸை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃபை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கிராஃப் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட கிராஃப். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் இருக்குல்ல, அதையும் அதே சமயத்தில் பெட்ரோல் பிரைஸ் என்னவா இருந்தது அப்படிங்கிறதையும் இந்தியாவில் நடந்த எலெக்ஷன்ஸ் இது 3த்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2017 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இந்த கிராஃப்ல இந்த டாட் லைன், சிவப்பு கலர் டாட் லைன் கொடுத்துருக்கிறது க்ரூட் ஆயிலோட விலை, ப்ளூ கலர் லைன் அப்படிங்கிறது பெட்ரோலோடைய விலை. அடுத்து எலெக்ஷன்ஸ் எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறத அங்கங்கே நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை இங்கேருந்து ஆரம்பிக்குது 2017 அப்படியே மேலே போகுது, திடீர்னு கீழே வருது, கொஞ்ச நாளைக்கு அப்படியே இப்படி மெயின்டைன் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹிமாச்சல்லையும் குஜராத்லேயும் எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் அப்படியே மேலே போகுது, கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக நிற்குது. என்னன்னு பார்த்தா அந்த நேரத்தில் கர்நாடகா எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் மேலே போகுது. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பெரிய பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் கீழே தொப்புன்னு விழுது 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு, மறுபடியும் மோடி 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கான அந்த எலெக்ஷன். அது முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் தாண்டி பார்த்தோம்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சரிவு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சரிவு. அப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் மேலே ஏறி கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக மெயின்டைன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பீகார் எலெக்ஷனு. அடுத்து மறுபடியும் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் மேலே போகுது, திருப்பி ஒரு ஃப்ளாட்டாக கீழே இறங்குது. என்னன்னு பார்த்தா அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனு. அப்புறம் மறுபடியும் இது முடிஞ்சு பார்த்தோம்னா மறுபடியும் மேலே போகுது. அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல பீக்குக்கு போயிட்டு திடீர்னு டொப்புன்னு கீழே விழுந்து அப்படியே ஃப்ளாட்டாக மெயின்டைன் ஆகுது. என்னன்னு பார்த்தா உத்தரப்பிரதேச எலெக்ஷன், பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட் இத்தனை மாநிலங்களுக்கு எலெக்ஷன். இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னாடி கச்சா எண்ணெயோட விலை மேலே போகுது புஷ்ஷுன்னு, ஆனால் பெட்ரோல் விலை மாறவே இல்லை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெயோட விலைக்கும் பெட்ரோல் விலைக்கும் மட்டும் சம்மந்தம் இல்லை, எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் பெட்ரோலுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை இந்த ஸ்டாட்ஸ் ஆஃப் இந்தியாவோட கிராஃப் நமக்கு காட்டுது. அடுத்தது நம்ம இப்போ என்ன சூழல் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் கச்சா எண்ணெயோட விலை மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா $57 வந்துருச்சு கச்சா எண்ணெயோட விலை. 2021 அப்புறம் பார்த்தோம்னா இவ்வளோ குறைவாக கச்சா எண்ணெயோட விலை இருந்ததே இல்லை. கடந்த 4 வருஷத்தில் இவ்வளோ குறைஞ்சதே கிடையாது கச்சா எண்ணெயோட விலை.
ஆனால் இப்போவும் நம்ம ஆளு பெட்ரோல் விலையை குறைக்கல. இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2017 பார்த்தோம்னா மோடி அரசாங்கத்தில் டைனமிக் பிரைசிங் அப்படின்னு ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க பெட்ரோலுக்கு பிரைசிங் விலை நிர்ணயிக்கிறதுல. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பெட்ரோல் விலை அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் பெட்ரோல் விலையை அரசாங்கம் அறிவித்து மாற்றுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை அதிகரிக்குது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா அப்போ வந்து பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடக்கும். எப்படி நீங்கள் பெட்ரோல் விலையை அதிகம் பார்க்கலாம் அப்படின்னு. இதில் பாஜகவும் பயங்கர கலையபுரத்துலலாம் ஈடுபட்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப. ஆனால் 2017க்கு பிறகு இங்கே எப்படி மாற்றப்பட்டுச்சு பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிற முறை எப்படி மாற்றப்பட்டுச்சு மோடி அரசாங்கத்தால் அப்படின்னு பார்த்தோம்னா டைனமிக் பிரைசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா சந்தை விலை அடிப்படையில் பெட்ரோல் விலையை மாற்றுறது. அதாவது சந்தையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை அதிகமாச்சுன்னா அதோடைய விலை பெட்ரோலினுடைய தயாரிப்பு விலைக்கு ஏற்ற மாதிரி அதோட விற்பனை விலையை தினசரி மாற்றி அமைக்கிறது. டெய்லி பார்த்தோம்னா பெட்ரோல் விலை மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலை நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற பெட்ரோல் விலை நாளன்னைக்கு இருக்காது. என்னைக்கு எவ்வளோ பெட்ரோல் விலை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதை கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாது. அதாவது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா பெட்ரோலுக்கு பேஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குன்னு, அந்த பிரைஸ் குறைஞ்சிருச்சு. ஆனா அதுல குறைஞ்ச 2 ரூபாவை இவர் என்ன பண்றாருன்னா டாக்ஸ்ல ஏத்தி பெட்ரோல் விலையை அப்படியே குறையாம மெயின்டைன் பண்றாரு. குறைய வேண்டிய பெட்ரோல் விலையை குறைக்காம டாக்ஸை அதிகமாக்கி மெயின்டைன் பண்றாங்க ஒன்றிய அரசு. அதனால தான் பார்த்தோம்னா பெட்ரோல் விலை இப்போ மாறவே இல்லை. டாக்ஸ் அதிகமானாலும் பெட்ரோல் விலை மாறல. பெட்ரோல் விலையில நாங்க எதுவும் மாத்தலையே, டாக்ஸை அதிகப்படுத்தி இருக்கோம், ஆனா அதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத அடுத்து பார்ப்போம். பெட்ரோல் விலை ஏன் குறையல அப்படிங்கிறது தான் கேள்வி. குறைஞ்ச பெட்ரோல் விலையை நீங்க டாக்ஸை அதிகப்படுத்தி மாறாம திருப்பி அதே லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா அதை மறைக்க நாங்க பெட்ரோல் விலையை மாற்றவில்லை அப்படின்றாங்க. சரிப்பா, நான் 2 நாளைக்கு முன்னாடி என்ன விலை கொடுத்து பெட்ரோல் வாங்கணும் அதே தான் இப்போ வாங்குறேன். ஏத்தாம இருக்கிறாங்களே அதே பெரிய விஷயம். அது அப்படியே வாச்சு மெயின்டைன் ஆகுது, நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அங்கேயும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ விழுந்த இந்த கச்சா எண்ணெயோட விலை இருக்குல்ல, இது மறுபடியும் 2-3 நாளைக்கு முன்னாடி இல்லை போன வாரம் என்ன விலை இருந்ததோ அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ பெட்ரோல் விலை என்ன ஆகும்? அதே நார்மல் ஸ்டேஜில் மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டால் மெயின்டைன் ஆகாது, அதிகமாகும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை விட டாக்ஸ் 2 ரூபாய் இப்போ அதிகமாயிருக்கு. அதனால கச்சா எண்ணெயோட விலை இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் பெட்ரோலினுடைய விலை அதிகமாகும். அப்போ பெட்ரோல் விலை திருப்பி அதிகமாகணும்னா கச்சா எண்ணெயோட விலை இயல்பு நிலையை விட ரொம்ப அதிகமாக போகணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் பழைய நார்மல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்தாலே பெட்ரோல் விலை அதிகமாகிடும். ஏன்னா டாக்ஸ் 2 ரூபாய் அதிகமாக்கப்பட்டுடுச்சு. இதை மறைச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறதே மக்களுக்கு தெரியாமல் நாங்கள் அப்படியே தான் ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், எந்த மாற்றமும் செல்லிங் ப்ரைஸில் நாங்கள் எந்த மாற்றமும் பண்ணல, டாக்ஸை தான் ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த பெட்ரோல் டாக்ஸ் உயர்த்தினது இருக்குல்ல, இந்த பெட்ரோல் டாக்ஸ் மூலமாக ஒன்றிய அரசுக்கு கிடைச்ச பணம் எவ்வளோ கடந்த 10 வருஷத்தில் அப்படின்னா 32 லட்சம் கோடி. இவ்வளவு பணம், அதாவது மக்களுடைய பணம் 32 லட்சம் கோடி ரூபாய் இந்த வரி உயர்வின் மூலமாக அரசாங்கம் ஈட்டி இருக்கிறது. அடுத்தது இப்போ நம்ம அண்ணாமலைக்கு வருவோம். ஏன்னா பெட்ரோல் விலையை மட்டும் ஏற்றலை, கேஸ் சிலிண்டர் விலை இருக்குல்ல, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அது விலையை 50 ரூபா ஏற்றிருக்காங்க. அதை பற்றி பேட்டி கொடுக்கும்போது நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் இதை வந்து திமுக வெர்சஸ் பாஜக இஷ்யூவாக மாற்றுறாரு. அதாவது மக்களுடைய இஷ்யூ 50 ரூபா கேஸ் சிலிண்டருக்கு உயர்த்துறது அப்படிங்கிறது மக்களுடைய இஷ்யூ. அதை திமுக வெர்சஸ் பாஜக இஷ்யூவாக மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் 2024 மார்ச் மாதம் 100 ரூபா குறைச்சோம், 2023 கடைசியில் 200 ரூபா குறைச்சோம் அப்படின்றாரு. இதெல்லாம் எதுக்காக குறைச்சாங்க அப்படின்னா சிம்பிள், 2024 தேர்தல், 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வருவதா இல்லையா அப்படிங்கிற தேர்தல். அதில் சிலிண்டர் விலை 1100 ரூபாய்க்கு மேலே இருந்தது. அவ்வளோ விலைக்கு சிலிண்டர் விற்குது அப்படிங்கிறது மக்களுடைய கோபமாக தேர்தலில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேர்தலை மையப்படுத்தி அவசரமாக குறைக்கப்பட்டுச்சு விலை. இப்போது மறுபடியும் உயர்த்தப்படுது, 50 ரூபா உயர்த்தியிருக்காங்க. சரி, இது இன்னொரு பக்கம் வச்சுருவோம். குறைச்சதா சொன்னதெல்லாம் உண்மைதான். அடுத்து இன்னொரு கதை விட்டாரு பாருங்க. அது என்ன அப்படின்னா சிலிண்டருக்கெல்லாம் மானியம் எவ்வளோ கொடுக்குது தெரியுமா ஒன்றிய அரசு? உஜ்வாலாஸ் திட்டம், அந்த திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட சிலிண்டர்கள், அதாவது மோடி சிலிண்டராமா, மோடி சிலிண்டர்னு சொல்கிறார். மோடி சிலிண்டருக்கு 400 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களாமா. அதே மாதிரி மோடி இல்லாத நார்மல் சிலிண்டர் இருக்குல்ல,
உஜ்வாலா அல்லாத நார்மல் சிலிண்டர் அதுக்கெல்லாம் 300 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களாமா. சரி, இது உண்மையா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே பொய். மோடி சிலிண்டர்னு அவர் சொல்லக்கூடிய அந்த உஜ்வாலா ஸ்கீம், அந்த ஸ்கீமில் கொடுக்கப்படுற சிலிண்டருக்கு 300 ரூபா மானியம் கொடுக்கப்படுது. 400 ரூபா கிடையாது, 300 ரூபா. அடுத்ததாக மெயின் பாயிண்ட் என்னன்னா, நார்மல் சிலிண்டருக்கு 300 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அப்பட்டமான கட்டுக்கதை. ஸோ இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா, உங்களுடைய டேட்டாவை வச்சு தான் இதை சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன தகவல் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்மல் சிலிண்டர் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க 22,50,00,000 பேர் இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய தகவல். இதுக்காக இந்த 22,50,00,000 நார்மல் சிலிண்டர் வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாங்கக்கூடிய சிலிண்டருக்கான மானியம் இருக்குல்ல, அந்த மானியத்துக்காக எவ்வளோ தொகை அரசாங்கத்தால் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு அது கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 231.39 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. இதுவும் பார்லிமெண்ட்ல அரசாங்கம் கொடுத்த பதில். அதுவும் இந்த நிதி பார்த்தோம்னா 2018 எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிலிண்டர்களுக்கான மானியம் 31,539 கோடி ரூபாயா இருந்திருக்கு 2018. இப்போ எவ்வளவா இது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 231 கோடியா குறைக்கப்பட்டிருக்கு. 31,500 கோடியா இருந்த சிலிண்டர் மானியங்கிறது 230 கோடியா குறைக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம அண்ணாமலை வேற சிலிண்டருக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. 22,50,00,000 பயனாளர்கள் யூசர்ஸ், அவங்களுக்கு 231 கோடி. இது சராசரியாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, கணக்கு போட்டு பார்த்தா ஒரு ஆளுக்கு வெறும் 10 ரூபா தான் வருது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 10 ரூபாய் கொடுக்குற அளவுக்கான நிதி தான் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்டில் கொடுத்த பதில். வெறும் 10 ரூபா ஒரு சிலிண்டருக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு. சரி, இதை நம்ம வெறும் சராசரி கணக்காக மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு நேரடியாக பயனாளர் ஒருத்தர்கிட்ட விசாரித்தப்ப அவருடைய எண்ணுக்கு, அவருடைய கேஸுக்கு வந்தக்கூடிய மானியத் தொகை, போன மாதத்துக்கான மானியத் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 24 ரூபாய் 95 பைசா. அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ கேஸ் சிலிண்டருக்கு வழங்கப்படுகிற மானியம் அப்படிங்கிறது 10 ரூபாய், 20 ரூபாய், 24 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்குதே தவிர 300 ரூபாய் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறது அப்பட்டமான கட்டுக்கதை. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம சொன்னதை தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோலுக்கு வரி அதிகப்படுத்துறது மூலமாக பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது. கச்சா எண்ணெயோட விலை இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால கடுமையான சரிவு, சாதாரண சரிவு கிடையாது, கடுமையான சரிவை சந்திச்சிருக்கிறதுனால பெட்ரோல் விலை மாறாமல் இருக்குது. ஆனால் இந்த வரி உயர்வுங்கிறது கச்சா எண்ணெயோட விலை இயல்புக்கு திரும்பிச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் விலையில் பாதிப்பை ஏற்படுத்தும், பெட்ரோல் விலை அதிகமாகும். இது ஒன்று. அடுத்து, பெட்ரோல் விலையில் போடக்கூடிய வரி, ஒன்றிய அரசினுடைய வரி எப்படி மாறி வந்திருக்கு, மாநில அரசுகளுடைய வரி எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அவுட்லைனை பார்த்தோம். அடுத்ததான் நம்ம அண்ணாமலை ஜி, அவர் எப்படியெல்லாம் கதையை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அடிச்சு விட்றாரு. எந்த தகவலுமே தெரியலனாலும் பத்திரிகையாளர்களை பார்த்து, உங்கள் யாருக்குமே தெரியாது, நீங்களாம் படிச்சுட்டே வர்றதில்ல, நீங்களாம் பத்திரிகையாளர்னு எப்படி சொல்லிக்கிறீங்க, படிக்கிறீங்களா, படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்புலலாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக. ஏன்னா ஒரு டேட்டாவை சொல்லும் போது எதிரில் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி திருப்பி கேள்வி கேட்கறதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம். அந்த தைரியத்தில் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 300 ரூபா கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னது பச்சை பொய். உஜ்வாலா சிலிண்டருக்கு 400 ரூபா கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னதும் பொய். அதுக்கு 300 ரூபாய் நார்மல் சிலிண்டருக்கு சராசரியாக போட்டு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு 10 ரூபாய் தான் வருது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப்